மாமா, நம்ம இப்ப எங்க தான் போறோம்? எங்கேயாவது தூரமா போய் நாம வாழலாம். போக வேண்டியது தூரம் இல்ல மாமா, நம்ம ஊரு ருத்ரங்கிக்கு. எப்படியாவது எஜமான் நம்மள கண்டுபிடிச்சு கொன்னுடுவான் தங்கம். நாம இப்ப போகலனா நம்ம ருத்ரங்கியில இருக்கிற மக்கள் சாவாங்க. அத்தனை பேரோட ரத்த ஆறுல நாம நடந்து போய் நல்லா வாழ்ந்துட முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? அந்த மல்லேஷும் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லாத வரைக்கும் உங்க எல்லாரும் எலுமையும் நொறுக்க சொல்லி இருக்காரு. சொல்றீங்களா சாகுறீங்களா? உங்க இஷ்டம். எங்க உயிரே எடுத்தாலும் சரி, மல்லேஷ் ருத்ரங்கி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். உயிரை வாங்கினா கூட சொல்ல மாட்டாங்களா? வேற எதடா வாங்குறதே? மானத்தை வாங்கிடலாம் கணக்கு புள்ள. கடவுளே, இந்த கன்றாவில நான் பாக்குறதுக்கே விரும்பலப்பா. ஏய் கணக்கு, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல, என்ன விட்டுருப்பா. உன் எஜமான் கிட்ட போய் சொல்லு, இனி இந்த ருத்ரங்கி எங்களோடது. இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது. அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இந்த பூமி ஒண்ணு அவன் அப்பா விட்டு சொத்து இல்ல. இனி இந்த ருத்ரங்கி யார் கட்டுப்பாட்டிலையும் இயங்காது. நாம எல்லாரும் எப்படி பிறந்தோமோ அப்படிதான் அவனும் பிறந்தான். அவன் விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணும் பொம்மைங்க இல்ல. போய் சொல்லு உன் எஜமான் கிட்ட. மீறி எங்க கிட்ட வாலாட்டினா வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். ஏ மீராபாய், இன்னொரு நல்ல எலும்ப போடு. என்னடா ஆச்சு? நான் சொல்றதுக்கு என்னத்த இருக்கு, அதான் நீங்களே எல்லாத்தையும் பாக்குறீங்களே. நீ பெரிய எலும்பா போடுடே. நீ சொல்லியா கணக்கு? வந்தவ எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டேன். ஆனா இங்க என்னடானா நீங்க மூக்கு முட்டை நல்ல எலும்பு உறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். நல்ல எலும்பு துண்டா போடாண்டி. நீ சாப்பிட்றியாடா? அப்படி ஒரு பாக்கியம் தான் எனக்கு இல்லையே எஜமா. போடா, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்து தொலைச்ச? ஆமா கணக்கு, வேற என்ன சொன்னா அவன்? அது எல்லாத்தையும் என்னோட வாயால சொல்ல முடியாது. என்ன சொன்னான்டா? டேய், இந்த ருத்ரங்கி ஊர் என்ன உங்க அம்மாவுக்கா பிறந்துச்சு? உங்க ஐயா கூட இருந்து பெத்தாளா அப்படின்னு கேக்குறான். வேற என்ன சொன்னான் கணக்கு? எல்லா அம்மா பெத்த மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்தா. உன்னை மட்டும் என்ன வானத்துல இருந்து உங்க அம்மா பெத்து தூக்கிட்டு வந்தாளா அப்படின்னு நான் சொல்ல அந்த மல்லே சொன்னான். என்ன மன்னிச்சிருங்க, இதுல ஏன் தப்பு இல்ல. உங்க பாவ கணக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்போ அதை நிறுத்துங்க. நான் இதை வச்சுக்கிறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்ல. பாவ கணக்கு அதிகமாயிடுச்சா? இவ பொட்டு வச்சுக்க நான் உயிரோட இருக்கணுமா?